வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கி இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி வங்கிக் கணக்குகளுக்கு மேல் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதில் 56% மகளிர் என்றும், ஊரக மற்றும் நடுத்தர நகர்ப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 19ஆம் தேதி நிலவரப்படி இத்திட்டத்தில் உள்ள மொத்த இருப்பு தொகை 3,17,000 கோடியாக அதிகரித்துள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தில் 41 கோடியே 29 லட்சம் ரூபே அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு இதன் பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளது. ஜன்தன் வங்கிக் கணக்கு, ஆதார், கைபேசி எண் ஆகியவற்றின் இணைப்பின் மூலம் எவ்வித கசிவுகளோ இடைத்தரகர்களின் ஆதிக்கமோ இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்களின் நிதி நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. வங்கி சேவையை வாடிக்கையாளரின் வீடுகளுக்கே கொண்டு சேர்த்தது ஜன்தன் திட்டம் என்று பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல துணை மேலாளர் திரு முருகானந்தம் தெரிவித்துள்ளார். வங்கி சேவையை மக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு செல்வதில் ஜன்தன் யோஜனா முக்கிய பங்காற்றியது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது ஒரு வங்கி கணக்கு மட்டுமல்ல, இது ஒரு குடும்பத்தை பேங்கிங், சேவிங்ஸ், கிரெடிட் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ், பென்ஷன், டிபிடி, டிஜிட்டல் பேங்கிங் என்ற முழுமையான பைனான்சியல் எக்கோ சிஸ்டத்திற்குள் கொண்டு வரும் ஒரு உன்னதமான தேசிய முயற்சியாகும். இத்திட்டத்தின் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளி ஒருவர் தெரிவிக்கிறார். என் பேர் கீர்த்தனா, கருமண்டபம். ஜன்தன் கணக்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு பணத்தை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, வங்கி பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற பல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக எங்களுக்கு வந்துடுது. என்ன போன்ற குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் வங்கி சேவைக்கான கதவை திறந்ததோடு மட்டுமல்லாமல் எதிர்கால பாதுகாப்பிற்கான நம்பிக்கையும் அளிச்சிருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் 4,07,000 ஜன்தன் வங்கிக் கணக்குகள் உள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா தொடங்கப்பட்டது. ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர் டிராப்ட் வசதியும் பெறலாம். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கி கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை டிபிடி மூலம் நேரடியாக வங்கி கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது. சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சகோதர சகோதரிகளுக்கிடையே அன்பையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் இந்நன்னாளில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, வளம், வெற்றியை இவ்விழா கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் நடவடிக்கையாக தமிழக அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் தில்லியில் தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய கட்டுப்பாட்டு அறையில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டதோடு தகவல் சேகரிப்பு, மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தனர். இதனிடையே 1க்கும் மேற்பட்ட குழுவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் நேபாளம் சென்றிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நேபாள அரசுடன் பேசி அவர்களுக்கான உதவிகளை செய்வதோடு விரைவில் அவர்களை மீட்டு வருவோம் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இச்சம்பவத்தில் இந்தியர்கள் 290 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. திபெத் நாட்டில் உள்ள அணை உடைந்ததால் நேபாளத்தில் மீட்பு பணிகளை நிறுத்தி வைத்து அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நேபாள காவல்துறை மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை, கடலூர், மதுரை, திருவள்ளூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்படும் என்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், மனை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 564 மனைகள் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை, கிருஷ்ணகிரி, கடலூர், சேலம், ராணிப்பேட்டை, நாமக்கல் மாவட்டங்களில் அமைக்கப்படும் என்றார். சென்னை மாநகர் சிஐடி நகரில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 குடியிருப்புகள் வாடகைக்கு விடும் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் என்றார். சுய சான்றளிப்பு மூலம் வழங்கப்படும் கட்டடங்களுக்கான பரப்பளவு 5000 சதுர அடியாக உயர்த்தப்படும். சிறிய வணிக கட்டடங்களுக்கு சுய சான்றளிப்பு மூலம் திட்ட அனுமதி வழங்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் கூடுதலாக 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கடைகள் கட்டப்படும். 10 கோடி ரூபாய் செலவில் விற்பனை அங்காடிகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை பெரம்பூரில் சாலையோரங்கள் மற்றும் ஆட்சேபகரமான பகுதிகளில் வாழும் ஏழை எளிய வீடற்ற மக்களுக்கு பெரம்பூரில் 111 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 462 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், விலையை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்று உறுதியளித்தார். ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர்ச்சூழல் காரணமாக விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும் கூறிய அமைச்சர், சர்க்கரை அதிகமாக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே சர்க்கரை விலை உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விலைவாசி உயர்வு குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய போது, கடந்த மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பேசுகையில், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வு ஏற்பட்ட போது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம், பெருந்துறை ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் முதலமைச்சர் சார்பில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை புழல் சிறையில் முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கைதிகளின் நிலை, அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து சிறைத்துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். திமுகவில் 110 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு வசதியாக தொகுதிகளை பிரித்து அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று அறிவிப்பு வெளியிட்டார். இதன்படி 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் நியமிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் கைரேகை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகிற 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தற்போது சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக வருகின்றனர். கடற்கரை, கடைத்தெரு, பழைய வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் நாளை மறுநாள் தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் உட்பட 84 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 914 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 842 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார்
சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் துபாயில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.